ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு மினி பாட்டில் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு மினி பாட்டில். இது வந்து சீக்வன்ஸ் வாங்கும்போது கிடச்சிது. இப்போ இந்த சீக்வன்ஸை எடுத்துகிட்டு தான் கிராஃப்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரியான பாட்டில் தனித்தனியாகவும் நம்ம வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எம்டி பெயிண்ட் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கிராஃப்ட்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பேப்பர் டவல் யூஸ் பண்ணி இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மினி பாட்டிலில் நிறைய பெயிண்டிங் ஐடியாஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய கிராஃப்ட் நம்ம பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். ஃபஸ்ட்டு ரெசின் ஆர்ட்க்கு யூஸ் பண்ணுற ஷிம்மரிங் பவுடர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான். எல்லாருக்கிட்டையும் இந்த ஷிம்மரிங் பவுடர் இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா சாதாரண கிளிட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷிம்மரிங் பவுடரில் ஸ்கை ப்ளூ கலரும் சில்வர் கலரும் அதிகமாக இருக்கும். இப்போ இது கூடவே ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய கிளிட்டர்ஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சம் மட்டும் நம்ம இந்த கிளிட்டர் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்பார்க்லிங் பவுடரோ அல்லது கிளிட்டர்ஸோ இல்லை, அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ரங்கோலி பவுடர் இருந்துச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாம். இல்லைனா கலர் பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதை நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு, ரொம்ப ஃபைனாக கட் பண்ணுங்க, ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இதுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் கிளிட்டர்ஸும் இந்த ஷிம்மரிங் பவுடரும் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த பாட்டிலுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு ஒரு பேப்பரை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், ரொம்ப சின்ன சைஸில் தான் இந்த பேப்பர் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் 300 GSM வாட்டர் கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக சார்ட் பேப்பரோ அல்லது திக்கான ஏதாவது கார்டு மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு குட்டி வீடு வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஹோம் ஸ்வீட் ஹோம் அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போது இதுக்கு மேலே எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே செல்லோ டேப் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். செல்லோ டேப் ஒட்டியிருக்கிறதுனால இது பார்க்குறதுக்கு லேமினேஷன் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும். இதை இந்த பாட்டிலுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். அதனால எப்போவாவது இந்த பாட்டிலை ஷேக் பண்ணும்போது இதில் கூட கிளிட்டர்ஸ் எல்லாம் ஸ்டிக் ஆகும். ஆல்ரெடி இந்த பேப்பருக்கு மேலே செல்லோ டேப் ஒட்டியிருக்கிறதுனால நம்ம ஒரு டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணாலே அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ இந்த பேப்பருக்கு பேக் சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு த்ரெட் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த த்ரெட்டு ஸ்டிக் பண்ண பிறகு இதை எடுத்து இந்த பாட்டிலுக்குள்ளே எந்த அளவுக்கு நம்ம வைக்க போகிறோமோ, அதாவது இது நம்ம ஹேங் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது அப்படியே அந்த பாட்டிலோடு டச் ஆகி இருக்கிற மாதிரி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ இதை எடுத்து இந்த பாட்டிலுக்குள்ளே வச்சுட்டு நான் இது எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த த்ரெட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். மீதி எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதான், இந்த கிராஃப்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு பேப்பரில் வீடு மாதிரி வரைஞ்சி ஹோம் ஸ்வீட் ஹோம்னு எழுதிருக்கிறேன்லங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் யாருக்காவது பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு குட்டி கேக் மாதிரி வரைஞ்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பர்த்டே விஷ் எழுதி அதை வந்து இதுக்குள்ளக்க வச்சு நீங்கள் இது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அல்லது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ தான் நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ பர்த்டே அல்லது அனிவர்சரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கேஷன் வரும்போது நீங்கள் அவங்களுக்கு இது மாதிரி ஹேண்ட்மெய்டாக கிஃப்ட் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, உங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.